உங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சுயஸ்தானத்திலே வந்து அமர்றான். இந்த சுயஸ்தானத்தில செவ்வாய். தனுசு பொதுவா வந்து பாருங்க, நல்ல வந்து விவேகமானவர்கள். வேகம் கிடையாது. வேகம் இருந்துச்சுனாலும், விவேகம் கலந்த வேகம். ஒரு நல்ல ஆசான். தான் முன்னேறுது இல்லாம, தன்னை சார்ந்தவங்களும் முன்னேத்தி கூட்டிட்டு போகக்கூடிய பெர்சனாலிட்டீஸ். நெறைய பேருக்கு வந்து பாருங்க, ஒரு வெல் விஷர்ஸா இருப்பாங்க, மென்டார்ஸா இருப்பாங்க. 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய ராசி எது? அப்படின்னு நீங்க போயிட்டு இந்த பையன் திருடிட்டான் அப்படின்னு பேர் சொல்ல, பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. தாய் சொன்னத நாய் சொல்லும் அப்படிம்பாங்க. நீங்க அம்மாவா இருந்து நீங்க அந்த வார்த்தை சொல்ல என்ன ஆகும்? ஸ்கூல்ல மிஸ் ஏதாவது காரணம்னா கூட, ஒருவேளை இந்த பையன் எடுத்துருப்பானோ அப்படின்ற சந்தேகம் வரும். ஆ கூட படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு ரூ. 10 காரணம்னா கூட இந்த பையன் அவங்க அப்பாவே சொன்னாங்களே, அவங்க அம்மாவே சொன்னாங்களே திருடுறேன்னு இந்த பையன் எடுத்துருப்பானோ. ஆக ஒரு பேட் இமேஜ் அப்படின்றது அந்த பையன் மேல வந்துரும். அந்த பையன் வாழ்க்கை ஃபுல்லும் உங்கள மன்னிக்கவே மாட்டான். நிரந்தரமா அந்த சொந்தத்த நீங்க இழந்துருவீங்க. நிரந்தரமா அவன ஆளாக்கணும் அப்படின்ற எண்ணத்திலயும் நீங்க தோத்து போயிடுவீங்க. ஆக சுயஸ்தான செவ்வாய் ப்ளஸ் நெறைய இருக்கு, மைனஸும் இருக்கு. அந்த மைனஸை நீங்க வந்து ஓவர் கம் பண்றீங்க அப்படின்னா வெறும் ப்ளஸ் மட்டும்தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது முற்பகுதி. பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா புதனும் வந்து இணையிறான். சுயஸ்தானத்தில் புதன் வந்து இணையிறான். அப்போ நான் எல்லா விஷயத்தையும் எப்படி யோசிக்கிறேன், பிளானட்ஸ் என்னென்ன மாதிரி மைண்ட் செட்டை நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பிளானட்ஸை பசிஃபை பண்ணுறது, பிளானட்ஸை ஆக்கப்பூர்வமாக நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படின்றது ரொம்ப சிம்பிளுங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோசைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் இருக்காங்க. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அதலாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முற்பகுதி பிற்பகுதின்னு வரும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்லும்போது புரியும். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பயிற்சி ஆகிறார். தனுசு ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய செவ்வாய் பகவான் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியிலேயே சஞ்சாரம் பண்ண போகிறார். இப்போ இவருக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி செவ்வாயோடு வந்து தனுசில் இணைகிறார். இணைஞ்சு டிசம்பர் 29லேருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். ஆக செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 40 நாள் இந்த இடத்துல தனுசில் சஞ்சாரம் பண்ணுறார். புதனோடு கூடி ஏறக்குறைய 18 நாள் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த பலன் வந்து பாருங்க, முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு ரெண்டா சொல்லுவோம். செவ்வாய் மட்டும் தனிச்சு இருக்கும்போது என்ன விதமான பலன்களை உங்க ராசிக்கு கொடுக்க போறார், புதனோட இணைஞ்சு இருக்கும்போது என்ன விதமான பலன்களை உங்க ராசிக்கு கொடுக்க போறார் அப்படின்றது சொல்றோம். நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களை அவர் கொடுக்க தான் போறாரு. ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு பலன் முழுசும் தெரியும். ஓகே, அப்போ நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இந்த கிரகங்கள் கொடுக்க போகிறாங்க பார்த்துடலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுயஸ்தானத்திலே வந்து அமர்றான். இந்த சுயஸ்தானத்தில் செவ்வாய். தனுசு பொதுவாக வந்து பாருங்கள், நல்ல வந்து விவேகமானவர்கள். வேகம் கிடையாது. வேகம் இருந்துச்சுனாலும் விவேகம் கலந்த வேகம். ஒரு நல்ல ஆசான். தான் முன்னேறுது இல்லாமல் தன்னை சார்ந்தவங்களும் முன்னேற்றி கூட்டிகிட்டு போகக்கூடிய பர்சனாலிட்டிஸ். நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், ஒரு வெல் விஷர்ஸாக இருப்பாங்க, மென்டார்ஸாக இருப்பாங்க. 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய ராசி எது அப்படின்னா தனுசு. எப்பயுமே லைஃப்பில் யாருக்குன்னா ஒருத்தவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஒன்று அப்பா இல்லை அம்மா, இல்லைனா வந்து பாருங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸு இல்லை மென்டர்ஸு, இல்லைனா வந்து பாருங்கள் மனசாட்சி, இறையாற்றல், அப்படி யாருக்குன்னா ட்ராவல் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ். இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சுயஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்காந்தனால எரிஞ்சு எரிஞ்சு விழுறது, கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, இரிட்டேட் ஆகிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணுறது, பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, இப்படி அந்த அதிகாரம், அந்த ஒரு என்ன சொல்கிறது, நான் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு ஈகோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம யார், நம்ம தனுசு, நம்ம எப்படி, நம்ம சாமி கோயில், ஆன்மீக நாட்டம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெருந்தன்மை மிக்க குணம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்ச பர்சனாலிட்டிஸ். நம்ம போய் இப்படி கோவப்படலாமா, கோவப்படுறது நியாயமா அப்படின்னு நமக்குள்ளேயே நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். கோவப்பட்டு என்னத்தை சாதிச்சோம், ஒன்றும் இல்லை. டென்ஷன் ஆகி தலைவலி வந்தது தான் மிச்சம். கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு பேசி கத்தி உறவுகளை இழந்தது தான் மிச்சம். அப்போ நம்ம கோவப்படுறது வேண்டாம், விட்டு கொடுத்துட்டா நல்லது. நம்மளோட இயற்கையான குணம் என்ன, விட்டு கொடுக்கறது தானே, அதை விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வேணும். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், தனுசு உங்களுக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 12க்கு அதிபன். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். இப்போ
இந்த கோவம் குழந்தைங்க தப்பு பண்ணுது அப்படின் போதும் குழந்தைங்க கிட்ட பெரிய லெவலில் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி நீ வந்து பாரு ஸ்கூலுக்கே போக மாட்டேன் உங்கள் மிஸ்ஸு கிட்ட சொல்லிடுறேன் ஸ்கூலில் வந்து உன்னை அசிங்கப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் மிஸ்ஸு கிட்ட சொல்லி ஸ்கூலில் அசிங்கப்படுத்தி இவன் இந்த தப்பு செஞ்சா வீட்டிலேருந்து காசை திருடின்னு போயிட்டாங்க இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலில் போயிட்டு எல்லாரும் முன்னாடியும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சொல்லி அவனை அசிங்கப்படுத்தி அவனை திருத்தணும்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்களோட இன்டென்ஷன் வந்து நல்ல இன்டென்ஷன் தான். இப்படி ஏதாவது சொன்னாவது புள்ள திருந்துமா அப்படின்னு பார்ப்பீங்க. ஆனால் அங்கே என்ன ஆகும்னா அப்படியே உள்டாவாக நடக்கும். நீங்கள் போயிட்டு இந்த பையன் திருடிட்டா அப்படின்னு பேர் சொல்ல பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தாய் சொன்னதை நாய் சொல்லும் அப்படிம்பாங்க. நீங்கள் அம்மாவாக இருந்து நீங்கள் அந்த வார்த்தை சொல்ல என்ன ஆகும்? ஸ்கூலில் மிஸ் ஏதாவது காரணம் கூட ஒருவேளை இந்த பையன் எடுத்துருப்பானோ அப்படின்ற சந்தேகம் வரும். கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 10 ரூபா காரணம் கூட இந்த பையன் அவங்க அப்பாவே சொன்னாங்களே அவங்க அம்மாவே சொன்னாங்களே திருடுறேன் இந்த பையன் எடுத்துருப்பானோ. ஆக ஒரு பேட் இமேஜ் அப்படின்றது அந்த பையன் மேலே வந்துடும். அந்த பையன் வாழ்க்கை ஃபுல்லும் உங்களை மன்னிக்கவே மாட்டான். நிரந்தரமாக அந்த சொந்தத்தை நீங்கள் இழந்துருவீங்க. நிரந்தரமாக அவனை ஆளாக்கணும் அப்படின்ற எண்ணத்துலேயும் நீங்கள் தோற்று போயிடுங்க. அப்போ ரொம்ப சிம்பிள், அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு விஷயம். பூர்வீகத்தில் எனக்கு ஒரு சொத்து இருக்குங்க, போய் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி 10 பேரை கூட்டிகிட்டு போய் இந்த சொத்தை வாங்கலைன்னா என் பேர் நான் இல்லை, என் பேர் ராதா இல்லை, என் பேர் சீதா இல்லை அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் தோற்று போயிடுங்க. அமைதியாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. ஆக நம்ம செய்ய வேண்டியது என்ன? அமைதி அப்படின்றத ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அதுக்கும் மேலே 12ஆம் பாவத்துக்கும் இவன் தான் அதிபர். அப்போ நிறைய வந்து பாருங்கள், நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, பயணம், வெளியே ட்ராவல் பண்ணுறது, வெளிநாட்டில் வேலை, தொழிலில் சிறந்து விளங்குறது, வணிகத்துவத்தில் சிறந்து விளங்குறது, இப்படி நிறைய விஷயம் இருக்கும். நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், அப்டக்கிள்ஸ் இருக்கும், அதை ஓவர் கம் பண்ணுவீங்க. இது எல்லாமே ப்ளஸ். தடைக்கல்கள் நிறைய இருக்கும், அது எல்லாமே படிக்கல்லாம் மாற்றுவீங்க. அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய சாதிப்பீங்க. ஆக்ரோஷமாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா சாதனைகள் கம்மியாயிடும். ஆக சுயஸ்தான செவ்வாய் ப்ளஸ்ஸு நிறைய இருக்குது, மைனஸும் இருக்குது. அந்த மைனஸை நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் ப்ளஸ் மட்டும்தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது முற்பகுதி. பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா புதனும் வந்து இணையிறான். சுயஸ்தானத்தில் புதன் வந்து இணையிறான். அப்போ நான் எல்லா விஷயத்தையும் எப்படி யோசிக்கிறேன்? ஒரு விஷயத்த ஒரு ஆங்கிளில் யோசிக்க மாட்டேன்ற, ஒரு விஷயத்த 10 ஆங்கிளில் யோசிக்கிறேன். 10 ஆங்கிளில் யோசித்து எது எனக்கு கரெக்டாக வரும் 10 பேர்கிட்ட கேட்குறேன். 10 பேர் 10 ஐடியா சொல்கிறாங்க. அந்த 10 ஐடியாவிலேருந்து புதுசாக நான் ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி அந்த ஐடியா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பகேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடுறேன். இதுதான் புதன். புரியுதுங்களா? அதீத புத்திசாலித்தனம், அதீத சாதுரியம் இன்பில்ட்டாகவே எனக்கு புதன் வந்து சுயஸ்தானத்தில் செவ்வாயோடு இணையும் போது இதெல்லாம் வந்துடுது. ஆளுமையும் அதிகமாகுது, புத்திசாலித்தனமும் அதிகமாகுது, யுக்திகளும் அதிகமாகுது. புது புது யுக்திகளை கையாளுற, அதனால் நான் சக்ஸஸ் ஆகிட்டு போய்டுறேன். ரொம்ப சிம்பிள். அதுக்கும் மேலே புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன். கலத்திர ஸ்தானாதிபதி சுயஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது என்னோடய லைஃப் பார்ட்னரை எப்படி டீல் பண்ணுறது? நான் கோவம் வந்தால் டென்ஷன் ஆக மாட்டேன்றேன், இரிட்டேட் ஆக மாட்டேன்றேன், வேறு மாதிரி டீல் பண்ணுறேன். எப்படி டீல் பண்ணுறேன்? எனக்கு பயங்கர கோவம் வருது என் ஒய்ஃப் மேலே. என் ஒய்ஃப் பண்ணுறது அத்தனையும் தப்பு. இப்போ புதன் என் சுயஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்? என் ஒய்ஃபை நான் திருத்தணும். நான் என்ன பண்ணுறேன்? அம்மா என்னம்மா நீ இப்படி சொல்கிற? எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து பாருங்கள் நிறைய நல்லது செய்யணும். என்னம்மா இப்படி சொல்கிற? மகன் சரியில்லைன்னு நீ சொல்கிற. உனக்கு தான் மருமக, சூப்பர் மருமக வந்திருக்காளே, நீ தான் அவளுக்கு முதல்ல. இப்போ பாரு, நேற்று வந்து ட்ரெஸ் எடுக்க போகணும் நாங்கள் முடிவு பண்ணோம். இப்போ நீ வந்திருக்கல்ல, நான் வேணான்னு சொன்னால் கூட அவள் கேட்க மாட்டாள். இப்போ பார், நம்ம ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்பா, முதல்ல உனக்கு தான் புடவை எடுப்பேன், நீ வேணா பாரு அப்படின்னு சும்மாவே நீங்கள் சொல்லி விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவள் ஐயோ நம்ம கணவர் நம்ம மேலே எவ்வளோ ஒரு நல்ல மரியாதை வச்சுட்டுருக்கார், எவ்வளோ ஒரு நல்ல மதிப்பு வச்சுட்டுருக்கார், நம்மளே கெடுத்துக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம்? அவர் சொல்கிற மாதிரியே நம்ம எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது உங்கள் அம்மாவுக்கு இந்த புடவை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அம்மா எனக்கு இந்த புடவை பிடிக்குதுமா, ஆனால் அவளுக்கு பாருங்கள் இந்த புடவை தான் பிடிக்கும். காரணம் என்ன? இந்த புடவை வந்து 1000 ரூபாய், இந்த புடவை 500 ரூபாய். அவள் 1000 ரூபாய் புடவை அவளுக்கு எடுத்துப்பாம்மா, உனக்கு தான் 1500 ரூபாய் புடவை எடுத்து கொடுப்பா. உன் மேலே அவ்வளோ மரியாதை, அவள் ஒரு ஐடியல் மருமகம்மா அப்படின்ற மாதிரி நீங்களே பில்டப் பண்ணுறீங்க, அடிக்கடி பில்டப் பண்ணுறீங்க அப்படின்னா அது உண்மையோ இல்லையோ உங்கள் முன்னாடியாவது அவங்க ஐடியல் மருமக மாதிரி உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கேப் மாதிரி தானெல்லாம் புதன் செய்வான். இது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பற்றி சொல்கிறது. இதே விஷயத்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை பற்றி சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்திங்களா, என்னை விட நம்ம குடும்பம் தான், அதாவது அவங்க குடும்பத்தை விட நம்ம குடும்பம் தான் அவருக்கு முக்கியம். நம்ம தங்கச்சிக்கு திருமணம் வரன் பார்க்கணும் இல்லைம்மா, அவர் பாரு முன்னே நின்று பக்காவாக ஒரு நல்ல மாப்பிள்ளையே பார்த்து கொடுப்பார். நீ வெயிட் பண்ண பார்க்கலாம், நீ வெயிட் பண்ண, அவர் செய்வார் பார். அவர் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு 2 முறை சொன்னீங்கன்னா 4 முறை அவர் போய் நீங்கள் 4 மாப்பிள்ளையை பார்க்க சொன்னீங்க அப்படின்னா 40 மாப்பிள்ளையை அவர் பார்த்து ஒரு வரனை கொண்டு வந்து அமைச்சிடுவார். இப்படி
ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம நினைக்கிறத சாதிக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்கள புகழ்ந்து பேசியே கூட நம்ம சாதிச்சுக்கலாம். அந்த மாதிரி புகழ்ந்து பேசியே சாதிக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை யார் கொடுப்பா? புதன் கொடுப்பான். இப்படி நிறைய டாக்டிக்ஸ். யாரோட வீக்னஸ் என்ன? புதன் கரெக்டாக அசஸ் பண்ணுவோம். அந்த வீக்னஸை போய் அடிப்பான். ஆட்டோமேட்டிக்காக அவங்க செஞ்சுடுவாங்க. ரொம்ப சிம்பிள். வீக்னஸ் இல்லாத மனுஷங்களே இல்லை இல்லையா? அதே மாதிரி தான் தொழில் ஸ்தானத்து அதிபன் சுயஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்போது தொழிலில் புதிய புதிய யுக்திகளை கையாளுவான். அதனால் தொழில் வந்து ஒரு மேன்மை, ஒரு முன்னேற்றம், வேறு லெவலில் தொழில் டெவலப் ஆகும், நல்ல லாபம் வரும். அதனால குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் அப்படின்றது வரும். ஆக பிளானட்ஸ் என்னென்ன மாதிரி மைண்ட் செட்டை நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பிளானட்ஸை பசிஃபை பண்ணுறது, பிளானட்ஸை ஆக்கப்பூர்வமாக நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படின்றது ரொம்ப சிம்பிளுங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோசைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் இருக்காங்க. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இப்போ ஒரு சிலர் வந்து பாருங்கள், நாங்கள் வாழ்க்கையில் திருமணத்தை நோக்கி நகர்றோம், இல்லை எங்களுக்கு லைஃப்பில் ஹிடன் சீக்ரஸிஸ் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சீக்ரஸி வெளியே தெரிஞ்சுடுமோன்ற பயம் இருக்குது, 2வது திருமணத்தை நோக்கி போகிறோம், இல்லை குடும்பத்தில் பூர்வீக சொத்து பத்து நிறைய இருக்குது, அந்த சொத்து பற்றி எங்களுக்கு வருமா வராதா, இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.